அப்ப பாவம் செய்தவனுக்கு என்ன நம்ம துவா சொல்லணும்? அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் அவருக்கு இரக்கம் காட்டு. ஏன்னா அவன் வந்து உள்ளத்தால செத்தவன், உடலால செத்தவனுக்கு அதே துவா தான். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம், உள்ளத்தால செத்தவனுக்கு அதே துவா தான். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் குர்ஆன்ல சொல்றான். மையீத் என்றான் யாருக்கு? பாவம் செஞ்சு உயிர் இல்லாம இருக்கிறவனுக்கு மையீத் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. எது? அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியம் பண்றாங்களே, நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், அதாவது இதுக்கு போற கொடுக்க மாட்டேன், அதாவது ஹெல்ப் பண்ண மாட்டேன் சத்தியம் பண்றேன். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் என்ன, நீங்கள் அதாவது இந்த மன்னிக்க மாட்டேன், அதை கொடுக்க மாட்டேன்னு ஏன் சத்தியம், நன்மை செய்ய மாட்டேன்னு ஏன் சத்தியம் பண்றீங்க? அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை விரும்பவில்லையான்னு கேட்டேன். இதே மாதிரி ஒரு சம்பவம் ரசூலாவோட பள்ளி வாயில் நடக்கு. ரசூலா வீட்டில் இருந்துட்டீங்களா, சைத்தான் இப்படியெல்லாம் தூண்டுறான்னு சொல்லி ஒருத்தர் வந்து கடன் பிரச்சனை அவர் சொல்றாரு, கொஞ்சம் கழிச்சு விடுங்க அப்படின்றார், கொஞ்சம் குறைச்சு விடுங்க, அல்லது கடனை கழிச்சு விடுங்க, வேண்டாம் கடனை வேண்டாம்னு சொல்லுங்கன்றார். அல்லாஹ் மீதானே அவனோட கடனை நான் கழிக்க மாட்டேன்றார் பள்ளி வாயிலுக்குள்ள. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவ்வளோ பாடுபடுத்திக்க வாய்ப்பு இருக்கு விளங்கிட்டா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உடனே கடனை கழிக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ்ங்களுக்கு இந்த சத்தம் கேட்குது. ரசூலுல்லாஹ் திரையை விலக்கி கேட்டாங்க, நன்மை செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்றது யாருன்னு கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? நன்மை செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்றது யாருன்னு கேட்டாங்க. எப்படி சொல்லலாம்? எனக்கு கடனை கழிக்கிற அளவு என் சிச்சுவேஷன் என்ன இல்லை, நான் நெருக்கடியில் என்ன செய்யறேன், இது ஓகே. இது எப்படி சத்தியம்? சைத்தான் என்ன செஞ்சான் தெரியுமா? நன்மை, அது சைத்தானுடைய வேலையை கொஞ்சம் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறது. அல்லாஹ்வின் மீதான இது என்னத்துக்கு? அல்லாஹ் தஆலா உனக்கு கழிக்கிற அளவுலான எனக்குரிய சூழ்நிலை என்னது இல்லைன்னு சொல்லிக்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ் சத்தியம் பண்ண உடனே யார் அப்படி சத்தியம் பண்ணதுன்னு சொல்லி எட்டி பார்த்தாங்க. அல்லாஹ்வை தவிர என்ன செய்ய சொல்றீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி என்ன, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி என்ன அர்த்தம்? பாதியை கழிச்சு விடுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தி அந்த சஹாபி உடனே என்ன செஞ்சாரு? செய்தார்னு பார்க்க. இந்த சத்தியம் பண்றது சைத்தாண்ட வேலையில உண்டு. உதவி செய்யறது, பாவத்துக்கு உதவிக்கு சைத்தான் செய்யற வேலையில உண்டது சத்தியம் பண்ண வைக்கிறது. பல இடங்களில் சைத்தான் அப்படி சத்தியம் பண்ண வைப்பான். அந்த விருந்தாளி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட ஒரு விருந்தாளி வராரு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கட்ட அவர் ரசூலுல்லாஹ் கிட்ட போயிட்டாரு. அபூபக்கர் எல்லாம் வந்தா தான் நான் சாப்பிடுவேன்ட்டாங்க. எல்லாரும் சொல்ற விஷயம். வந்து பார்த்தா இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலையான்னு கேட்கிறாரு. இல்ல நீங்க வந்தா தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்கன்னு வீட்டில் சொல்லிட்டாங்க. அபூபக்கர் கோவம் வந்துட்டு, இவ்வளவு லேட்டா இருந்தாங்க சாப்பிடலன்னு. அல்லாஹ்வின் மீதானே உங்களோட சேர்ந்து சாப்பிட மாட்டேன்ட்டார். அல்லாஹ்வின் மீதானே நான் சாப்பிட, நீ உங்களுக்கு தானே சாப்பாடு வச்சுட்டு போனீங்க, ஏன் சாப்பிட இப்படி கேட்கறது வேற. அல்லாஹ்வின் மீதானே உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்றான். சாப்பிடல, இப்ப நீங்க சாப்பிடுங்கன்றார். யாரு? அபூபக்கர் சாப்பிடுங்க நிக்கிறாங்க. சாப்பாடு குறையுதில்லை. இதை பார்த்துட்டு மனைவிட்டு கேட்கிறாங்க, சாப்பாடு குறைஞ்சுதானே கேட்கிறாங்க. குறையுது. நான் பண்ணின சத்தியம் வந்து சைத்தான் செஞ்ச சத்தியம் தான், இது வந்து ஷைத்தான் எனக்கு ஏற்படுத்தி விட்டது.